குட் மார்னிங். ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அதில் முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார முதியவர் ஒருவர் இருந்தார். அவரிடத்துல கொஞ்சம் பணம் இருந்தது, சொத்துக்களும் இருந்தது. அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் அந்த பணத்தை கொஞ்சம் கேட்டார்கள். அடுத்தவருடைய உறவினர்கள் கூட, சில நண்பர்கள் கூட கேட்டார்கள், நீங்க பணத்தை சொந்தமா தர வேண்டாம், கடனாக அது உதவியாக கொடுத்தால் நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பலர் அந்த பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்ததுனால இவர் யாருக்கும் அந்த பணத்தை கொடுப்பதற்கு விருப்பமே இல்லை. விருப்பமா இல்லாதனால எல்லா பணமும் எல்லா சொத்துகளும் தனக்கு மட்டும்தான் வேணும், தான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முதியவர் அந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம், அதுக்கடுத்து அவருடைய சொத்துக்களுடைய பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அருகில் உள்ள ஒரு வங்கிக்கு பேங்க்கு சென்று அங்க இருக்க ஒரு லாக்கர்ல எல்லாத்தையும் வைத்து விட்டு அதுக்குரிய எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நாட்கள் ஆகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதனால லாக்கர்ல இருக்கக்கூடிய அந்த பணத்தை கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லி பேங்க்குக்கு போனார். அங்க போய் அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி என்னுடைய லாக்கரை ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சு இவருடைய லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனென்று சொன்னால், இவர் ஒரு மஞ்சள் பையில ஒரு 3 லட்சம் ரூபாய் பணமும் அந்த சொத்து பத்திரத்தையும் அதுல வச்சிருந்தாரு. ஆனா இப்போ லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மஞ்சள் பையுடைய கைப்பிடி மட்டும்தான் இருந்தது. அதுக்கடுத்து சின்ன சின்ன கிழிந்து போன பேப்பர் துண்டுகள் தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. இதை பார்த்தா இவருக்கு பயங்கரமான ஷாக். உடனே அங்க இருக்க எல்லாத்தையும் சத்தம் போட்டாரு. உடனே அங்க இருக்க பேங்க் மேனேஜர்கிட்ட போய், என்னுடைய லாக்கர்ல வச்சிருந்த 3 லட்சம் ரூபாய் பணமும் என்னுடைய சொத்து பத்திரமும் எதுவுமே காணும், அது ஏதோ திருடப்பட்டுருச்சு, அதுக்கு நீங்க தான் முக்கியமான காரணம், நீங்க தான் பொறுப்பு, எனக்கு மறுபடியும் அதை தரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேங்க் மேனேஜர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அவர் எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் பார்த்துட்டு அப்புறம் அந்த முதியவர்கிட்ட சொன்னாரு, ஐயா எங்க பேங்க்ல கரையான் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் லாக்கர் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நாங்க தகவல் தெரிவிச்சோம், லெட்டர் அனுப்பியிருந்தோம். அந்த லெட்டரை பார்த்து எல்லாரும் வந்து அதை சரிப்படுத்தி எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் வரவே இல்லை, அதனாலதான் இது இந்த மாதிரி ஆயிருக்கும். அதனால இதுக்கு காரணம் நாங்க கிடையாது, உங்களுடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, கரையான் தான் அவருடைய பணத்தையும் இவருடைய சொத்து பத்திரத்தையும் எல்லாம் அரைச்சு போட்டுச்சு. இதனால இப்போ இவருக்கு தான் நஷ்டம், ஒண்ணு கூட மீந்தி போகவே இல்லை. அப்போ இவருடைய அலட்சியத்தை எண்ணி இவர் வருந்தினார். இதே நேரத்துல மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா, என்கிட்ட உதவி கேட்டவங்களுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணியிருந்தா அது இன்னைக்கு எனக்கு மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். இதே போலதான் நிறைய நேரத்துல ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்ம உயிரோடு வாழும் போதே நாம் பிறருக்கு உதவி செய்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து சிலவற்றை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் அது நமக்கு பரலோகத்திலே மிகுந்த பலனை கொடுக்கும். சில பேர் எச்சு கையால் கூட காக்காவை ஓட்டாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்படி நம்ம இல்லாம, ஏழைகளுக்கு வாரி இறைத்து விருத்தி அடைந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விருத்தி அடையக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்ம தாராள குணமுடையவர்களா இருக்க வேண்டும். அதனால யார் நம்ம இடத்தில் உதவி என்று கேட்டாலும் நம்மால் இயன்ற உதவிகளை தாராளமாய் செய்யும் போது, அது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் போது நிச்சயமா அதனுடைய பலன் மிகுந்து இருக்கும். அது பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும். வேதத்திலே பார்க்கிறோம், சாரிபாத் என்ற ஊரில் இருக்குதான விதவை, அவளுக்கு 2 கரண்டி மாவு தான் இருந்தது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. அதை அப்பங்களாக சுடுவதற்கு கொஞ்சம் விறக பொறுக்கிட்டு இருந்தா. ஆனா தேவனுடைய மனுஷனாகி எலியா வந்து அப்பத்தை கேட்கும் போது எந்த அளவுக்கும் தயங்காம தன்னுடைய கஷ்டத்தை சொல்றா, ஆனாலும் எந்த அளவுக்கு தயங்காம முதல் அந்த சுடுகிற அப்பத்தை எடுத்து அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தால், இருப்பதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு அவர் கொடுத்ததுனால கர்த்தர் அந்த ஏழையை, அந்த விதவையை ஆசீர்வதித்தார். அவருடைய அந்த பஞ்சகாலம் முழுவதும் எந்த குறையில்லாமல் அவளும் அந்த எலியா தீர்க்கதரிசியும் அப்படி வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய அளவிலே கர்த்தர் அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். 5 அப்பம் 2 மீன்களை வைத்திருந்த சிறுவன், அவனுக்கே அது போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு கேட்டார் என்றவுடன்
தாராளமாக அதை கொடுப்பதற்கு முன் வந்தான். அது நிமித்தமாய் கர்த்தர் அந்த 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டு மீதியும் 12 கூட நிறைய எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அதுவே நமக்கு மேன்மைகளை கொண்டு வரும். அதுவே நமக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும். எனவே உதவி செய்வோம். தாராளமான பன்மையோடு பிறருக்கு கொடுப்போம். அளவில்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாராளமான இருதயத்தை கொடுங்க. ஒவ்வொருவரும் அதை தாராளமாய் கொடுக்க அதை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை நீங்க தர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பெருகச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.